இந்த சுடரோட கேஸ்ல இருந்து நம்ம விஜய் ரிலீஸ் ஆயிடுறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இத விட இன்னொரு ஹேப்பி நியூஸ் சொல்லட்டுமா? அப்கமிங் ஸ்டோரி லைன பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுவரைக்குமே நம்ம மல்லி சீரியல் ரசிகர்கள் ஒரு 700 எபிசோட்ஸ் தாண்டி போயிட்டுருக்கோம். ஆனாலுமே ஒரு மலைகள், காடுகள் அப்படின்னு சொல்லி எப்பவாச்சும் ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் வச்சிருக்கிறாங்களா? நிச்சயமா இல்ல. அப்பப்போ ஒரு ஆஃபீஸ் சீக்வென்ஸ் வைப்பாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் வீட்ல அப்படிங்கிற மாரி தான் ஸ்டோரி லைன் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏற்காடுல ஷூட்டிங் நடக்க இருக்கு. விஜய், மல்லி, தீபிகா இவங்க 3 பேருமே இந்த கேஸ் விஷயமா அங்க போறாங்க அப்படிங்கிறதால, வேற லெவல்ல அப்கமிங்ல கண்ணுக்கு குளுமையா இருக்க போது. பார்க்குற நமக்குமே அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இப்படி எக்ஸ்க்ளூசிவான மல்லி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு விஜய் ரிலீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே, இந்த சுடரோட கேஸ்ல பின்புலத்துல என்னலாம் நடந்தது அப்படிங்கிறத தீபிகாவ கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ரசிகர்கள் தொடர்ந்து கேட்கிற ஒரு கொஸ்டின், இவ்ளோ நாள் ஆயிடுச்சு விஜய், மல்லி 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி. ஏன்னா அவங்களுக்கு செகண்ட் ஆனிவர்சரி வேற வரப்போகுது. ஏன்னா புதன்கிழமை ஆனிவர்சரி அப்படிங்கிறதால வெண்பா குட்டி வேற ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. வெண்பா கேட்கிற ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஒரு தம்பி பாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து விஜய், மல்லி 2 பேர்கிட்டயும் கேட்க இருக்கிறாங்க. அடுத்தது அவங்க ஏற்காடு வேற போறாங்க. இதையே ஹனிமூனா வச்சாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா இனி வரக்கூடிய நாட்கள்ல மல்லியோட பிரெக்னன்சி ட்ராக் கொண்டு வரதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரசிகர்கள் கேட்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம டைரக்டர் நடத்தி கொடுக்க தான் செய்யறாங்க. ஆனா ரொம்ப நாளா பெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா மல்லியோட பிரெக்னன்சி ட்ராக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் பிரெக்னன்சி ட்ராக் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. ஆனா இந்த முறை நிச்சயமா இந்த பிரெக்னன்சி ட்ராக்கை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஏற்காட்டுக்கு இன்ப சுற்றுலா போறாங்களோ இல்லையோ, சுடரோட கேஸ் விஷயமா போறாங்க அப்படின்னு சொன்னாலுமே நம்ம விஜய், மல்லி 2 பேருமே தனியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெண்பா குட்டியை அவ்வளவு தூரம் வெளியில கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கேஸ் ஒரு பக்கம் நடந்தாலும் நம்ம விஜய், மல்லி 2 பேருமே சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குற நமக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க தான் செய்யுது. நிச்சயமா அப்கமிங்ல மல்லியோட பிரெக்னன்சி ட்ராக் வரணும். ரசிகர்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.